ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க 300 டோக்கன் டேட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 300 டோக்கன் டேட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, போன மாதம் பார்த்தீங்கன்னா 21ஆம் வந்து டேட் ரிலீஸ் பண்ணணுன்றன்னு சொல்லிட்டு 26ஆம் நம்மளுக்கு வந்து டேட் ரிலீஸ் பண்ணாங்க. பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 21ஆம் ஆவலாக இருந்தாங்க, புக் பண்ண முடியல. 26ஆம் தான் புக்கிங் பண்ணாங்க. அதிலே பார்த்திங்கன்னா நிறைய டிக்கெட் வந்து புக்கிங் ஆகிடுச்சு. என்னால் புக்கிங் பண்ண முடியல, ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க கமெண்ட் செக்ஷனில். அது எப்படி புக்கிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 9 மணிக்கு வந்து டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 21ஆம் காலையில் 9 மணிக்கு டேட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கெலாம் புக்கிங் பண்ணால் நம்மளால் புக்கிங் பண்ண முடியாது. 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 9:10க்குலாம் நம்ம வந்து வெப்சைட்டில் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் இருந்தால் தான் அந்த 300 டோக்கன் வந்து புக்கிங் பண்ண முடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து அதில் புக்கிங் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டுக்கு போகிறதே எரர் வெப்சைட் ஆகிடும். உள்ளே போய் பேமெண்ட் கட்டிவிட்டு வெளியே வரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பேமெண்ட் ப்ராசஸிங் ஆகிடும், டக்குன்னு கேன்சல் ஆகிடும், புக்கிங் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதனால் 300 டோக்கன் வந்து புக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்கு தான் 9:10க்குலாம் நீங்கள் வெப்சைட்டில் இருந்தால் தான் உங்களால் புக்கிங் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்டில் இருக்கணும், கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த வெப்சைட்டில் இருந்தால் தான் உங்களால் புக்கிங் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது பார்த்தீங்கன்னா, லட்டு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்டு தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு அஃபிஷியலாக லட்டு வேணும்னா நீங்கள் அங்கே திருப்பதி லட்டு வாங்குற இடத்துல டோக்கன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லட்டு இருக்கும். அங்கேயே ஒரு லட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம். கோவிட்-19 டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தால் தான் தரிசனம் பார்க்க முடியுமான்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. அது வந்து ஒரு முக்கியமானது இல்லை. டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லைனாலும் தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க, யாரும் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, ரூம் அகாடமி டிக்கெட் வந்து இந்த மாதம் அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது, புக்கிங் பண்ணிவிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் சேவையில் புக்கிங் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள்.